ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாரத் பென்ஸ் 2828 சர்வீஸ் பண்ண போகிறோம். பேக் சைடில் இருக்கிற ஒயரிங் கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மவுண்டிங் போல்டு M10 போல்டு ஃப்ளவர் டைப் கோட்டி, இந்த கோட்டியை வச்சு ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். செல்ஃப் மோட்ரு நாங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபுல் வீடியோ காமிக்கலை. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் கைட்டும் போது இதோட மவுண்டிங் போல்டு கட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி பார்த்து எடுக்க முடியல. அதுக்கப்புறமேக்கா ஒரு ஐடியா பண்ணி எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் மோட்டரில் பேரிங் இஷ்யூவால் தான் இந்த செல்ஃப் மோட்டரில் அடிக்கடி சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பேக் சைடில் உள்ள பேரிங்கு ஜாம் ஆகிடுச்சு. ஜாம் ஆனதில் என்ன ஆச்சுன்னா, பேக் சைடில் உள்ள கவர்ஸில் வந்து தேஞ்சு பாடியை வந்து ஃப்ரீ பண்ணிடுச்சு. அதனால் என்னென்னா அலைன்மெண்ட் சரியில்லைனால செல்ஃப் மோட்ரு அதிகமாக அந்த மவுண்டிங் எல்லாம் தேஞ்சி போனதுனால சுத்தமாக செல்ஃப் மோட்ரு ஒரு டைம் கிராங்க் ஆகும், ஒரு டைம் கிராங்க் ஆகாது. அந்த மாதிரியான ஃபால்ட் வரும். அதனால் என்ன செய்யணும், கீழே உள்ள கியர்ஸு கூட இதனால் கியர்ஸ் போச்சா, பேரிங்கால் கியர்ஸ் போச்சா, கியர்ஸால் பேரிங் போச்சா அப்படிங்கிற ரீசன் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேரிங் வீணாக போயிடுச்சுன்னா கீழே உள்ள கியரில் உள்ள புஷ்ஷையும் தேய்ச்சி அதையும் அதோட டயாவும் சின்னதாகிக்கணும். பாருங்கள் அது எவ்வளோ ஆடுதுன்னு பாருங்கள். அந்த கேப்பு ரொம்ப சின்னதனால பாருங்களேன், எல்லாத்தையும் நான் காமிக்கிற இந்த 4 புஷ்ஷுமே சேமாக கீழே பாட்டம் சைடு மட்டும் ஈவனாக ஒரே டைப்பாக தேஞ்சிச்சு. அதே பாருங்கள், அதில் ஒன்று மட்டும் காமிப்பேன், டாப் சைடு அது ஒரே கொஞ்சம் ஹைட்டாக தெரியும். அது கீழ் பாட்டம் தேஞ்சி போனதுனால இப்போ என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்டு. செல்ஃப் மோட்டரே வந்து சுத்தமாக இந்த ரோட்டரி காயெல்லாம் எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், புதுசாக ஒரு பேரிங் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இந்த மவுண்டிங்க்கு த்ரெட் லாக் பேஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் நல்லா எல்லா ஏரியாவுக்கும் நல்லா ரொட்டேஷன் பண்ணி லைட்டாக ஃபிங்கரால் அந்த ஏரியாவில் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்ளை பண்ணதுக்கப்புறமேலுக்கா பேரிங்க்கு வந்து பேக் சைடில் வந்து என்ன பண்ணால் லைட்டாக க்ரீஸ் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டால் இந்த பேரிங்கை வந்து கீழ் பாட்டம் சைடில் என்ன பண்ணுவோன்னா அந்த த்ரெட்லாக் பேஸ்ட் வந்து பிடிக்காது. கொஞ்சம் பேரிங்கோட சைடில் மட்டும் த்ரெட்லாக் பேஸ்ட்டு பிடிச்சிக்கும், கீழே பிடிக்காது. ஏன்னா அப்புறம் கீழே பிடிச்சிச்சின்னா செல்ஃப் மோட்டர் சுற்றாதுங்கிறதுக்காக கீழ்ப்பக்கம் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு தூக்கி அதுக்கப்புறம் லூப்ரிகேட் கரெக்டாக இருக்கா வச்சு பண்ணியிருக்கிறத போட்டிருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு பேரிங்கை தூக்கி இன்சர்ட் பண்ண வேண்டியதா. அதை நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமேலக்கா பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு காய வைக்கலாம். அது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் விட்டாலே அது டைட்டாகி பிடிச்சிடும். நம்ம அதுக்கப்புறமேலக்கா இப்போ பின்டெக்ஸ் நம்ம நல்லா ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்தோம். ஃப்ரீயாக சுற்றுது. பின்டெக்ஸுக்கு சென்டரில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கியர்ஸுக்கு கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் நல்ல பின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் போயிட்டு வரும்போது ரிட்டன் வரலன்னா பின்டெக்ஸ் அடி வாங்கிடும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு நல்லா லூப்ரிகேட்லாம் பண்ணாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்நேடு கைடையும் அதையும் சேர்த்து ஈவனாக நம்ம கீழே இறக்கும் போது கரெக்டாக இறக்கிடலாம். கைடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ கைடு நல்லாவே சுற்றும், கரெக்டாக போட்டிருக்க பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த கைடுக்கு மேலே டாப்பில் அந்த கைடு ஆடாமல் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் புஷ் வரும். அந்த ரப்பர் புஷ்ஷை அதில் கரெக்டான பொசிஷனில் செட்டிங் பண்ணிட்டோன்னா உட்காந்துடும். நீங்கள் தப்பான ஒரு பொசிஷனில் போட்டால் கூட சீட்டிங் ஆகாது. அது நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக
4 ஏரியாவிலையும் மவுண்டிங் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம தட்டி பார்க்குறோம். இந்த தட்டி லெவலாக எல்லாம் ஈவனாக இருக்கானுங்கிற விஷயத்தை செக் பண்ணிவிட்டு அதை ஆட்டி பார்க்கும்போது பிண்டாக்ஸ் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் கேப்பில் கியர்ஸ் உள்ள கிரீஸ் எந்த அளவுக்கு ஒரு நிறையா கிரீஸ் அப்ளை பண்ணாமல் ஒரு மீடியமான கிரீஸ் அதில் அப்ளை பண்ணிட்டோன்னா போதுமானது. ரொம்ப கிரீஸ் அப்ளை பண்ணணுன்னா அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கும் நல்லா போகிற மாதிரி கிரீஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சென்டராக ரோட்டரி காயில் உட்கார இடத்துல ஒரு வாஷர் ஒன்று சென்டராக கரெக்டாக வரும். அந்த வாஷர் நம்ம கரெக்டாக அதை போட்டுருணும். அந்த வாஷர் நம்ம போடாத விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த வாஷரால் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த வாஷர் சென்டராக வைக்கிறது. அந்த வாஷரால் இந்த ரோட்டரி காயிலோட கேப்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் மெட்டலில் அதை பிடிச்சி உரையை ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு அது சுற்றுறது ரோட்டரி காயில் சுற்றாது சரியாக கரெக்டாக. இப்போ கியர்ஸ் இப்போ நாங்கள் என்ன வேணால் அந்த கியர்ஸ் எங்கள்கிட்ட பழைய செல்ஃப் மோட்டில் உள்ள கியர்ஸ் இது மாதிரி கிடச்சிச்சு. ஏன்னா அந்த புஷ்ஷும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த ஓல்டு கியர் புஷ்ஷோடு நாங்கள் மாற்றலை. நாங்கள் வேறு ஒரு செல்ஃப் மோட்டரோட கியரும் புஷ்ஷையும் நாங்கள் மாற்றிருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதோடய லைஃப் ரொம்ப தேஞ்சு போச்சு. நம்ம அந்த பழத்தையே போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக ரோட்டரி காயில் டேமேஜ் ஆகிடும். நாங்கள் அதனால் அதில் உள்ள சென்டரில் உள்ள இந்த 4 கியர்ஸையும் புது கியர்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கியர்ஸோட கப்பு இருக்குது, அதை தூக்கி இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ரோட்டரி காயில் எடுத்து இப்போ நம்ம அதை கரெக்டாக சுற்றி பார்க்கும்போது கரெக்டாக சுற்றிருச்சுன்னா ஓகே, நல்லாவே கியர்ஸ் நம்ம போட்டுருவோம். இல்லாத பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம புஷ்ஷில் சரியாக கிரீஸ் அப்ளை பண்ணல. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக அந்த ஒரு உட்கார்ற அந்த மவுண்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரிங் வரும் பாருங்கள். கரெக்டாக அந்த ஓரிங் நம்ம சீட் பண்ணணும். இல்லைனா ரெயின் வாட்டர்ஸ் டஸ்ட்டு இது மாதிரி உள்ளே செல்ஃப் மோட்டருக்குள்ளே போகும்போது துரு பிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்டக்காக பிரச்சனை வரும். இந்த ரோட்டரி காயில் நல்லா சுற்றி பார்க்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே, நம்ம எல்லாமே அதில் கியர்ஸ் நல்லாவே சுற்றுது பாருங்கள் கரெக்டாக. அப்போ புஷ் எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. நல்லா ஃப்ரீயாக போகுது. நம்ம ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வைண்டிங் தூக்கி உட்கார வச்சிடலாம். இந்த மேலே டாப்பில் கார்பன் ப்ரஷோட ஹோல்டர்ஸ் மாட்டுறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது. 4 சின்னதான வெல்டிங்ஸ் ராடு மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம அதை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு நான் 2 சைடும் கார்பன் ப்ரஷில் உள்ள 2 சைட்லேயும் வெல்டிங் ராட்ஸ் சின்னதாக ஸ்மால் சைஸாக அந்த பேக் சைடில் உள்ள ஸ்ப்ரிங்க்கு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா காயிலில் உள்ள கார்பன் ப்ரஷ் அதையும் அதில் ஃபிட் பண்ணிடலாம். வெல்டிங் ராடில் பேக்கால் கொடுத்துட்டாலே அது அப்படியே ஸ்ப்ரிங் பேக் சைடில் தள்ளி பிடிச்ச மாதிரி நின்றோம். நம்ம கார்பன் ப்ரஷஸ் ஈஸியாகவே அதில் ஹோல்டு பண்ணி உட்கார வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை விட ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. இதுதான் இதுக்கான ரொம்ப பெட்டரான மெத்தடு. வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கார்பன் ப்ரஷ் டேமேஜ் ஆகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேறு எதையும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் இது மாதிரி சின்னதாக ஒரு 4 மெட்டல் பீசஸ் எடுத்து 4 சைடும் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டராக நீங்கள் ரோட்டரி காயில் உள்ள சென்டராக வச்சு இறக்கும் போது கரெக்டாகவே ஸ்ட்ரைட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கரெக்டாக ஆனதுக்கு அப்புறமேலக்கா ஒவ்வொரு ராடாக நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த கார்பன் ப்ரஷ் அதில் கண்டிப்பாக சீட்டிங் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம கார்பன் ப்ரஷ் ஹோல்டரை சீட் பண்ணியாச்சு. ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம லைட்டாக வாயால் ஊதிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் ப்ரஷ் போடும்போது சைடில் பேப்பர்ஸ் இருக்கும். பாடியில் காயில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக அதையும் நம்ம அந்த பேப்பர்ஸ் மடங்கி இருந்துச்சு, அதையும் எடுத்து விட்டாச்சு. இது மாதிரி நம்ம அந்த மாதிரி கவர்ஸ் மடங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதனால தான் செல்ஃப் மோட்டர் உங்களுக்கு ஃபயர் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாடியில் டச் ஆகிட்டு இப்போ டாப் சைடில் பார்த்தோம், எல்லாமே ஓகே.
இப்போ பேக்கில் உள்ள கவர்ஸ் வந்து மாட்டிடலாம். ஏன்னா அது நல்லாவே காஞ்சிருக்கும். நம்ம அப்போ அப்ளை பண்ண த்ரெட் லாக் பேஸ்ட் வந்து நல்லாவே காஞ்சிருக்கும். இப்போ பேக் சைடு வந்து கவர் தூக்கி கரெக்டான பொசிஷனில் தூக்கி மாட்டிடும் போது கரெக்டாக வச்சு மேலே ஒரு தட்டினாலே அது உள்ள நல்லாவே இறங்கிடுச்சு. இறங்கினதுக்கு அப்புறமேலக்கா நான் நல்லா தட்டி பார்த்தா நல்லா சீட்டிங் ஆகிடுச்சாங்கிற விஷயத்த செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமேலக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கார்பன் ப்ரஷ்க்கான கைடு நெட்டு 2 இருக்கும், ஹோல்டர் நெட்டு. இந்த நெட்டை வந்து நம்ம போடலாம். அது வந்து சரியாக அதுக்கான ஹோல்ஸ்க்கு நேராக வரலன்னா ஒரு சின்ன ராடு, ஒரு வெல்டிங் ராடு எடுத்து அந்த கேப்பில் விட்டு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த நெட்டை வந்து நம்ம ஒரு 2 த்ரெட்டை வந்து மட்டும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கு அப்புறமேலக்கா செல்ஃப் மோட்டருக்கான 2 மெயின் போல்டு வரும். நம்ம செல்ஃப் மோட்ரு மெயின் போல்டு, அந்த 2 போல்டையும் தூக்கி கொஞ்சம் லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் எப்பயோ கைட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த போல்டு உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிரீஸ் அப்ளை பண்ணி போடுங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் திருப்பி கைட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக கைண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரு நல்லா ஈவனாக டைட் பண்ணணும். டைட் பண்ணும் போது ஒரு பக்கம் அதிகமான ஓவர் டைட், ஒரு பக்கம் கம்மியான டைட் வைக்கும் போது பேரிங்ஸ் வந்து அன்ஈவனாக ஏறி ரோட்ரி காயில் வந்து பாடியில் டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ரெண்டுத்தையும் ஈவனாக டைட் பண்ணணும். டைட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேலக்கா அடுத்தது கார்பன் ப்ரஷ்ஷோட கைடு 2 போல்டு இருக்கும். அந்த போல்டு அந்த 10ஆம் நம்பர் தான் வரும். அது ரெண்டுத்தையும் நம்ம அதையும் ஈவனாக நம்ம நல்லாவே டைட் பண்ணதுக்கு அப்புறமேலக்கா நல்லாவே அது சீட்டிங் ஆகிடும். நல்லா ஒவ்வொரு டைட் பண்ணும் போது ஒவ்வொரு வாட்டி தட்டி நம்ம டைட் பண்ணால் கரெக்டாக ஈவனாக டைட் பண்ணும் போது கரெக்டாக சீட்டிங் ஆகும். எந்த ஒரு நமக்கான அந்த மறுபடியும் ரீகம்ப்ளைண்ட்டுங்கிறதே வராது. கரெக்டாக ஈவனாக டைட் பண்ணும் போது நல்லா நம்ம வந்து கரெக்டாக டைட் வைக்கும் போது அது வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டைட்டு வச்சா மட்டும்தான். ஹேண்ட் டைட்டு கரெக்டாக வச்சுக்கினா ஒன்றுமே இல்லை. நம்ம டார்க் அடிக்கணும், அது அடிக்கணும். ஹேண்ட் டார்க்கு கரெக்டாக அந்த டார்க் இருந்தாலே அது போதுமானது. அதுக்குன்னு ரொம்ப ஓவர்லோடு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது அலுமினிய பாடிங்கிறதுனால அது உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம அலுமினிய பாடியில் வேலை செய்யும் போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அதை வந்து டைட் பண்ணுறதோ லூஸ் பண்ணும் போதோ கரெக்டாக பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும். எல்லா போல்ட்டையும் டைட் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலக்கா இப்போ சொல்லாடு காயோட அடுத்த சொல்லாடு காயில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா எந்த அளவுக்கு செல்ஃப் மோட்டர் நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு வராது. அந்த செல்ஃப் மோட்டர் நம்ம வந்து டைட் பண்ணதுக்கப்புறம் கேப்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஹோல்ஸ் இருக்கா என்னான்னு பார்த்து அதுக்கு இடையில சிலிக்கான் வைக்கிறதோ உள்ளுக்குள்ளே அந்த சொல்லாடு காயிலுக்கான கைடுக்கெல்லாம் கிரீஸ் தடவி மாட்டுறது, இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா கரெக்டாக பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இப்போ இந்த சொல்லாடு காயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் நெட் போல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டு அடுத்த ஒரு போல்ட்டை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேலக்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக டைட் வைக்கணும். ஒரு பக்கம் டைட்டு ஒரு பக்கம் அதிகமான டைட் வைக்கும் போது ஸ்ப்ரிங் ஒன் சைடாக ஏறிடும். இது ஈவனாக தான் டைட் வைக்கணும் எப்பயுமே. எந்த ஒரு செல்ஃப் மோட்டராக இருந்தாலும் இதே மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மோட்ரு நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஃபெயிலியருங்கிறதே வராது. கண்டிப்பாக இதே ஃபாலோ பண்ணுங்கள்.
2த்தையும் நல்லா ஈவனாக நல்லா ஒரு ஹேண்ட் டார்க்கு அந்த அளவுக்கு அடித்தாலே போதுமானது. ரொம்ப ஓவர் டார்க்காக அடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகே, அந்த ஒரு டார்க் இருந்தாலே ஹேண்ட் டார்க் இருந்தாலே போதும். கரெக்டாக நம்ம வந்து டைட் வைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் ரீஒர்க் கண்டிப்பான முறையில் வரவே வராது. நம்ம அதுக்கப்புறமேலுக்கா பேக் சைடு ஸ்வெல்லர் காயில் பேக் சைடில் உள்ள காயிலுக்கு போகிற அந்த கனெக்ஷன்ஸ் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு மாட்டும் போது கண்டிப்பாக ஃபைலை வச்சு நம்ம காயிலுக்கு போகிற அந்த கனெக்டர் லெக்ஸ் வந்து நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணுவோம். அந்த டெர்மினல் நல்லாவே க்ளீன் பண்ணுவோம். இல்லை கார்பன் வந்து பட்டு அது ரொம்ப சரியான முறையில் வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால் நம்ம 2 சைடுமே வந்து ஃபைலை வச்சு 2 சைடும் நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமேலுக்கு அதை நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே வர வாய்ப்பு இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரியான உங்களுக்கு பவர் சப்ளை வந்து செல்ஃப் மோட்டர் கிடைக்காததுனால எப்பயும் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம நெட் போல்டு டைட் பண்ணிவிட்டு கூட அதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணுறது நல்லாவே நம்மளோட எப்போ கழட்டினாலும் சரி மாட்டினாலும் சரி க்ரீஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை கழட்டுறது மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெட் போல்டு உடையாது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டிப்பாக ஏதாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது டஸ்ட்டு கிஸ்ட் இருந்தாலும் டப்புன்னு உடஞ்சி போயிடும். அதனால் எப்பயுமே க்ரீஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஒரு வெரி குட்டான ஐடியா. எல்லா இடத்தையும் நல்லா அந்த அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதுமானது. அதுக்குன்னு செல்ஃப் மோட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நெட் போல்ட்டு இந்த இடத்துல நான் தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது இந்த இடம் தான் உடஞ்சி போச்சு. நான் உங்கள்கிட்ட அதான் காமிக்கிறேன். நாங்கள் அந்த உடஞ்சி போன இடத்த முன்னாடி பார்த்துருப்போம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல கேப்பாக வந்துச்சு. நாங்கள் அந்த கேப்பில் வந்து எம்சிஎல்லாம் வச்சு ஃபுல் பண்ணி அதில் வந்து புதுசாக த்ரெட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அது ஓகேவாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உள்ள கியர்ஸ் மாட்டலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறமேலக்கா பார்த்தீங்கன்னா மேலே லாக் பின் போட்டு லாக்கோட கைடி ஃபஸ்ட்டு போட்டு அடுத்த லாக் பின்னை வந்து டாப்பில் போட்டு நீங்கள் 16 நம்பர் பிட் இதே ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லாக் பின் உட்காந்து சீட்டிங் ஆகிடும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மெக்கானிக் தமிழ் டீம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.